ஜஷுதா தூங்கி ஏஞ்சி வேடிக்கை பார்த்துன்னு வராரு ஃப்ரெண்ட்ஸ். பிரசாத் எனக்கு முறுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி பிச்சுக்கணுமா? அடி வரைக்கும் போனோம். போதும் போதும், அடி ஓட்ட போட்டுற போதே. லைவ் டு ஃப்ரெண்ட்ஸ். நான் சங்கீதா கிளம்பிட்டோம். நான் மேக்கப்லாம் போட்டுக்கிறீங்க. கோயிலுக்கு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை கூட்டிட்டு வெளில போறோம். கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். திருவக்கரை கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கேன். அம்மாவோட செயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எதுவும் இல்லை, வெறும் கயிறு மட்டும் இருந்ததா, நல்லா இல்ல. சோ அம்மா ஒரு வாரம் ஆச்சு இந்த கம்மல் எல்லாம் போட்டு கூட கம்மல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அப்படியே மொட்டை மொட்டையா இருந்தது. தலையெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கையில வீங்கி போயிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோல் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி உடைச்சிட்டாங்க. சோ அதனால இப்போ வந்து அழகா போட்டு பேக் டு தி அம்மா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்முக்கு ஆயிட்டாங்கப்பா. கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஜாலியா இருந்தாதான் அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கும். பேஷண்ட் மாதிரியே வச்சிருந்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே நமக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா டல் ஆயிடுவாங்க. ஆமா சரியாயிடுச்சு. சுகர் மட்டும் தான் இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். நான் வந்து பட்டு புடவை கட்டிக்கிறேன். பட்டு புடவை கட்டிக்கணும். சங்கீதா புடவை கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. போலாமா? போலாம். உடம்பு செயலாம் வந்தல, அதனால செயலாம் போட்டுமாங்க. போலாமாத்தா? ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஜெஷுதா வந்து தூங்கிட்டே வராரு. அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கார் எடுத்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா திருவக்கரை கோயிலுக்கு போறோம். சோ அங்க போயிட்டு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். என் பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவக்கரை கோயிலுக்கு போயிருந்தேன். ஆமா, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தி போடுவாங்கல்ல, அவங்க சொன்னாங்க உங்களுக்கு கார் வாங்குற யோகா இருக்கு, கொஞ்ச நாள்லயே வாங்கியாச்சு, சீக்கிரமா நீங்க கார் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு சுத்தி போட்டாரா. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல கார் வந்து வாங்கிட்டோம். சோ கார் வாங்கிட்டு திருவக்கரை தான் போகணும்னு நினைச்சிட்டு அந்த ஒரு நாள் திருவக்கரை போலான்னு சொல்லிட்டு, ஆனா டைம் இல்லாதனால போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திருவக்கரை கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போய் சாமி பார்த்துட்டு வரலாம். அம்மா வந்து திருவக்கரைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது போல. எப்ப போனோமா லாஸ்டான்னு கேட்டா நான் எப்பயும் அப்பா கூட போனேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்பனே தெரியல அவங்களுக்கே. சரி நீ அம்மாவையும் அழகா கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். வண்டி எடுத்த புதுசுல திருவக்கரைக்கு போவாத ரீசன் என்னன்னா அந்த சைடு பெரிய பெரிய லாரி எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆமா, சோ அங்க வந்து லாரி எல்லாம் வருமா, ஓரங்கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாராவது நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க கூட இருந்தா போலான்னு இருந்தோம். இப்ப பேபி வந்து இப்ப எடுத்துட்டு வரும்போது நான் பயந்துனேதான் வந்தேனே. பேபி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட முடியாது, லாரி எல்லாம் வரும், நீ ஓரம் கட்டுவே, ஏன்னா பள்ளத்துல சாச்சிர போறேன்னு சொல்லிட்டே தான் வந்தேன். சரி பரவாயில்ல நான் ஓட்டுவோம், பயப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்திருக்காரு. ஆமா, இவ்வளவு நாளா ஓட்டிட்டு இருக்கேன், பயப்படணும். சரி பாப்போம். ஜஷுதா தூங்கி ஏஞ்சி வேடிக்கை பார்த்துன்னு வராரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவக்கரையே வந்துட்டோம். நான் நினைச்சேன் இந்த ரோடு தான் வந்து சின்னதா இருக்கும், போறது கஷ்டமா இருக்கும், பேபி கார் ஓட்டன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நல்லா பெரிய ரோடு இது இல்ல, அடுத்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் திருவக்கரை கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேரா பேபி வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஓட்டிட்டு வந்துட்டாரு வண்டிய. வெரி குட் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தாச்சு. பேபி வந்து பாத்தீங்கன்னா காரை நேரா எடுத்துட்டு வந்து அங்க முன்னாடி படைச்சிட்டு அப்படி எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணாரு. கடைசியில அங்க ஏதோ வந்து வழி இல்லாம லாக் பண்ணிட்டாங்க. இது மண்டபம் கட்டறாங்க. வண்டி அங்க பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். போலாமா? கட்டறாங்க போது ஏதோ. நம்ம சாமிக்கு வந்து இங்க பர்த்டேக்கு வந்தோமா? ஆமா, அதுக்கு அப்புறம் இப்பதான் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயா இருக்கு சிங்க. சாமி கும்பிட வராரு. சாமி கும்பிட்டு அடுத்து இங்க உள்ள போறோம். உள்ளதான் சிவன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் எல்லாமே இங்க இருக்கு. அக்ரகாளி அம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கோம். பிரசாத் எனக்கு முறுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி பிச்சு கொண்டாமா, பிச்சு கொடுமான்னு பிரிச்சு சாப்பிட்டு. நல்லா இருக்குதாமா? நல்லா இருக்காமா முறுக்கு? சூப்பரா இருக்குதான். கோயில் சுத்தி வர வேண்டியதான். சுத்தி வரும்போது பெருமாள் சாமி இருப்பாங்கல்ல இங்க. பெருமாள், ஆஞ்சநேயர் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு மண்டபத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பெரிய மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் சுத்தத்துக்கு எவ்வளோ பெரிய மண்டபம் பார்த்தியாது. வெயில் பகலில் வந்தாலும்
மழையில வந்தாலும் எப்படி வந்தாலும் நம்ம கோயில் சுத்துறது நனையாத வெயில் அடிக்காம சுத்தி வந்து நல்லா இன்னெல்லாம் அப்படி கிடையாது பூரா மண் தரதான். நீங்க வரும்போது மண் தரையா தான் வந்திருக்கும். இப்ப நல்லா பெருசா இருக்கு. வந்து பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கருத்து தெரிஞ்சு வந்தாங்களா என்னன்னு தெரியல. கருத்து தெரிஞ்சு வந்தோம் நல்லா கூட்டிட்டு வந்தது இல்ல. அப்போ வரும்பொழுது பௌர்ணமிக்கு தான் இங்கெல்லாம் நல்லா இன்னும் ஃபேமஸா இருக்குமா. பௌர்ணமி கூட்டம் அதிகமா சாமியே பார்க்க முடியாது. ஆமா செம்ம கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம நார்மல் டேஸ்ல வந்ததுனால ஃப்ரீயா இருக்கு. வந்திருக்கோம். இன்னும் பௌர்ணமி அன்னைக்குலாம் நமக்கு எதுவும் வந்தது கிடையாது. ஒரு டைம் வந்து பார்க்கலாம். சரி நாளே நமக்கு வெளியே இருக்கும். அக்னி செட்லாம் காட்டுவாங்க. காளி கோயில் அக்னி செட்லாம் காட்டுவாங்க. ஆமா ஜஷிதா முறுக்கு சாப்பிட்டுதான் வர்றாரு. டான்ஸ் ஆடினே வர்றாரு ஜஷிதா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல போகலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோயில் பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி நல்லா பாத்தியாமா? சூப்பரா பாத்தியா? பௌர்ணமிக்கு ஒரு டைம் பௌர்ணமிக்கு வந்து பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரா பாத்தியாடி? இவர் சூப்பரா பார்த்தேன் சூப்பரா பார்த்தேன்னு சொல்லினாரு. சரி சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போலாம். போயிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்லயும் போய் சாமி எல்லாம் படைக்கணும். வீட்டுக்கு போமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் ரொட்டீன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி அஞ்சு மெத்தைக்கு தான் வந்திருக்கேன். நைட்டு செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். இடி அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு இடி பட்டாசு அடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடி. ஆமா என்னடா இது தண்ணி நிக்குதுல? தண்ணி ஏதோ அடைச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடி தண்ணி நிக்குது. எவ்வளவு தண்ணி நிக்குது? இது வரைக்கும் தண்ணி நிக்குது போல. மொட்டை மாடி கிளீன் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். மழை பெஞ்சாலே வந்து நம்ம செம்மண் போட்டிருக்குள்ள தொட்டியில, அந்த செம்மண்ல வந்து மழை துளி பட்டு அது எகிரி கீழே விழுதுல, அதனாலதான் கரையாகுது. நிறைய பேர் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, அதுலயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மொட்டை மாடி வந்து பாத்தீங்கன்னா கரையா ஆயிடுச்சு செடி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அப்பப்போ கிளீன் பண்ணி தான் இருப்போம். இருந்தாலுமே தண்ணி ஊத்தும் போது அந்த மண்ணு தெறிக்கிறது மாதிரி மழை பெய்யும் போது தெறிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கரையா பிடிச்சி தண்ணி நிக்குது பாரு. சீக்கிரமா தண்ணி நிக்க கூடாது. இந்த பாரு மிதங்கிட்டு வந்துருக்கு கப்பல் பலக. அங்க இருந்த பலகை இவ்வளவு தூரம் மிதக்கிட்டே வந்துருக்கு. லைவ்வுட் ஃப்ரெண்ட்ஸ். லைவ்வுட்லாம் வீணா போச்சு. அப்படியே வை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில் திறந்து விட்டா இப்போ அடியில் தண்ணி பயங்கரமாக போகும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு வீட்டு பக்கத்துல கொலை மாதிரி. அப்படியே கழுவி விட்டுருச்சேங்க இதை போட்டோம். வட கொஞ்சம் பெருக்கி விடு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மழை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகிற தண்ணி எல்லாமே வீட்டு வாசலில் வருது பாருங்க. ஆமாம் தண்ணி அப்படியே கழுவி விட்டுரு செங்கா. அழுக்கெல்லாம் போயிடும். செங்கடா தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டே இல்லையா? தண்ணி அது மாதிரி போகுது. இந்த அத்திக்காய்க்கு வந்து ஒரு முட்டு கொடுக்கணும். பெருசா ஹைட்டா வந்துருச்சு செடிங்க பாரு. நம்ம சின்னதா இருக்கும் போது நட்டது இவ்வளவு சின்னதா இருக்கு. நல்லா பெருசா இருந்ததுனால பெரிய முட்டு கொடுக்கணும். ஏன்னா இதுலதான் நிறைய காய் இருக்கு. எப்பயுமே காய் இருக்குது. ஒரு 4 பழம் பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு 3 பழம் அப்புறம் ஒரு 5 பழம் பழுத்துச்சு மொத்தம். நான் ஒரு பழம் பழுத்து சாப்பிட்டேன். பேபி ஒரு பழம் சாப்பிட்டாரு. இவ்வளவு ஹைட் வந்து வந்திருக்கு. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாரு. இது அத்திக்காயில பொறுத்த அளவுக்கு ஒரு கிளை வருது. ஒரு இலை வந்தா ஒரு காய். ஆமா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பிஞ்சு காய் வருது. சூப்பரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா ஒரு முட்டு குடுத்து வைக்கிறாங்க. பேபி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மாதுளை காய்க்க அம்மா பூ பூத்துது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொட்டிக்கின்னு. இங்க பாருங்க அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா நல்லா பெருசா ஆகுதுல. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா காய்ச்சிருக்கு. நிறைய காய் இருக்கு சங்கீதா சுத்தி சுத்தி. இங்க பாரு சாத்துக்குடியுமே வந்து நாங்க பறிச்சதுக்கு அப்புறம் இப்ப நிறைய வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 4 காய் இருக்கு. இதெல்லாம் சாத்துக்குடி. இந்த சைடு பெருசாகும் சங்கீதா. பெருசாகும். சாத்துக்குடி மாதுளை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கா. இதுதான் பழத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 3 வெரைட்டி. காயில வந்து பாவக்காய் காய்ச்சிருக்கு. கொய்யா பழமும் காய்ச்சிருக்கு. இன்னும் இந்த பப்பாளி மரத்துக்கு வெயிட்டிங். பப்பாளியும் சப்போட்டா மரத்துக்கும் வெயிட்டிங். ஆமா எப்ப காய்க்கும் தெரியல. அதை விட இது என்னன்னு தெரியல. அதுல பூலாம் பூத்துது. இது எதுவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டேது. வாட்டர் ஆப்பிள் என்னன்னு தெரியல. எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. சீசன்ல தான் காய்க்குமா? சீசன் எப்ப தெரியல. சீசன் வரும்போது பாக்கலாம்.
அப்புறம் பப்ளி மாசம் இன்னும் வரல. அவங்க பட் இப்ப வந்து ஆடி பட்டதுக்கு போட்டது. ஆடி பெருக்கு நீங்க போட்ட விதை வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காவே காய் வச்சிருச்சுப்பா வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். பூவோட இருக்குது. குண்டுமல்லி செடி நல்லா பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2வது செட்டு குண்டுமல்லியே பூக்குது பேபி. டெய்லி 2 பூ நேற்று அம்மாவுக்கு 2 வச்சு விட்டோம். வாக்கிங் வந்தாங்களே பச்சை தலையில வச்சேன். கொய்யா செடி சூப்பரா பூ போடுது. இந்த டைம் காய் வருதுன்னு பாக்கணும். லாஸ்ட் டைம் வந்து பூச்சி வந்துருச்சு. எல்லாம் எறும்பு சாப்பிட்டு வெள்ளை பூச்சி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம பூ. நிறைய பூ வச்சிருக்கு கொய்யா செடி. இந்த தடவை காய்க்கும் செய்யுதா? தண்ணி இன்னும் குறையவே மாட்டேங்குது. தண்ணி அவ்வளோ தண்ணி நின்று இருந்துக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு செடி எடுத்து சும்மா ஒரே ஒரு காம்பு தான் வச்சது. கற்பூரவல்லி கட்டே தூக்கிட்டு வந்துருச்சு. டிசம்பர் செடியுமே டிசம்பர் செடி நல்லா வந்துருச்சு. டிசம்பர் மாசம் டிசம்பர் செடி பூ பூக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க அப்படியே கொலை மாதிரி நிக்குது தண்ணி. அப்படியே ஆப்போசிட்ல தண்ணி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தண்ணி நிக்குது. வேற விட்டு தள்ளி நடுசீங்களா? இருக்கு. நல்லா அடி வரைக்கும் போனோம். போதும் அடி ஓட்ட போட்டுற போதே. நல்லா ஹைட்டா ஒரு குச்சி நட்டாச்சு. குச்சி நட்டு குச்சி பக்கத்துல சாச்சிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி விடு. ஆமா, காய் நிறைய இருக்கு. இந்த சைடு சொல்லி இருக்கலாமோ? பரவாயில்ல விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு தான் வெயிட் காய் நிறைய தாங்கு. சாயுதா அப்படியே இருக்கேன். கட்ட கூட தேவையில்ல. சப்போர்ட்டுக்கு கட்டி விடணும். கட்டினாதான் அது எப்படி அப்படியே நின்னா வேஸ்ட் தானே. கயிறு எடுத்து கட்டு. கீழே ஒரு கயிறு இருக்கா, அந்த கயிறு மேல எடுத்து ஒண்ணு கட்டலாம். நான் நினைச்சேன் இந்த சப்போட்டா தான் வந்து ரொம்ப சின்னதா செடி வந்து அத்தி செடி. ஆமா சாரி, இந்த அத்தி செடி தான் ரொம்ப சின்னதா இருந்தது. வேஸ்ட்னு நினைச்சேன். கடைசியில இதுதான் இருக்கிறதுலே பெஸ்டான செடி எனக்கு தெரிஞ்சு. காய் காய்ச்சிட்டே காய் பழம் பழுகுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். செடிலாம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா மழை காத்து செம்ம இடி இடிச்சுதா, ஏதாவது சாஞ்சிருக்குமோன்னு சொல்லி சேதாரம் இருக்குமான்னு பார்க்க வந்தோம். ஆமா, எல்லாமே நல்லா இருக்கு. பூ கீழே ரோஜா பூலாம் இப்பதான் 2 பூ பறிச்சா மறுபடியும் மொக்கு 2-3 மொக்கு வச்சிருக்கு. ஆமா, போலாமா? போலாம். அவ்வளவு மழை பெஞ்சது, புடிச்சு தண்ணி ஊத்தினுக்கிற பாரு. மழை பெஞ்சாலும் மண்ணா இருக்குல்ல. கார்ல எங்க சாணி எல்லாம் மெரிச்சு வந்து விட்டுருக்கேன். ஒரு ஃபுல்லா மாட்டு சாணியா வாசம் ஃபுல்லா இருக்கு. மாடு சாணி போட்டதுக்கு கார் மெரிச்சு வந்து சொல்ற. ஒரு கார் டயர் கடிலாம் இருக்கு. இங்கதான் மெரிச்சிருக்கோம். அதான் ஃபுல்லா அப்படியே தண்ணி ஊத்தி கழுவி மட்டும் தள்ளிடலாம். சும்மா சரி, நீ கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொன்ன. கிளம்ப போறேன். டைம் தானே ஆகுது. கோயிலுக்கு போறல, வாசல்லாம் எப்படி இருந்தாலும் தள்ளிட்டு தான் போய் போகணும். வாசல் மட்டும் பெருக்கலாம். மழை மறுபடியும் தூரல் போடாம தான் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போட்டாலும் கரைஞ்சிடும் சார். நல்லா அழகா பெருகி தள்ளி சின்னதா ஒரு கோலம் போட்டலாம். ஓகே சரி. எப்பவுமே வந்து மழை பெஞ்சாலுமே கோலம் போறது பெருகி தள்ளிட்டு கோலம் போறது போடணும். என்னம்மா எங்க போற? குலதெய்வ கோயிலுக்கு. ஒழுங்கா சொல்ல. குலதெய்வ கோயிலுக்கு போறோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா திருவக்கரை போயிருந்தோமா. அம்மா வந்து மலையனூர் கோயிலுக்கு கூட்டு போகணும் தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். மேல் மலையனூர் அங்காளம்மன். ஜெஷிதா குளிச்சுட்டாரு, அம்மாவும் குளிக்கிறாங்க. நான் வாசல் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆக வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். காலைல வேற வேலை கிடையாது. அப்படியே கிளம்பிட்டு போற வழியில சாப்பிட்டு போயிடலாம். என்னம்மா போலாமா? குடுமா. தேங்க்யூமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.